கௌரி அம்மா அம்மா அப்படி கௌரி அம்மாவா இருந்துட்டாலும் உங்களுக்கு பெத்தாங்களே உங்களை பெற்றது தாய் தந்தை வயசுக்கு என்ன சாப்பிடுறாங்க அதெல்லாம் பிய பண்றாங்க இருந்துட்டாலும் என்ன 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசவுகளின் அடி இந்த ஒரு சாண அங்கத்திலே என்ன சுமந்து பெற்றெடுத்தாலே தாய் தந்தை கிடையாது உங்களோட தாய் தந்தை யாருங்க அப்படின்னு கேட்கிறேன் ஆமா அவ என்ன 10 மாதம்
புருஷன் காலனா போட்டு தாலி கட்டியவர் தான் நம்மளுடைய கணவர். நம்ம கால் மேட்டு விழுந்தா நம்ம புள்ள கண்டவங்கள சொந்தமாகாது. ஊமத்தியா போ மனமாகாது. என்ன மாலை இட்டாரு உங்களுக்கு வேலை விட்டாங்களே. அவன் குடுக்கிறான் நான் வாங்குறேன். உனக்கு என்னடா நீ கூத்த மூடி என்னை மனமுடித்தாரு. என்னுடைய மனநலன் மேல போட்டது யாரு, சைடுல போட்டது யாரு, கீழே போட்டது யாரு? அது என்னவாரு? அப்படி இல்லம்மா, தப்பா நினைக்காத. மேல போட்டது தாலி, சைடுல போட்டது கம்மல், கீழே போட்டது மெட்டி. இது போட்டதெல்லாம் யார் மாதிரி கேட்டேன். உங்க அப்பா அம்மா உன்னை எப்படிதான் பெத்தாங்கன்னு தெரியல. நான் பாப்பனா கட்டும்போது அப்புறம் இருந்துட்டாலும் சரி என்ன மாறிட்டாரு என்னுடைய மனவாளன். யார் தெரியுமா? யாருமா? கூணு குருடு செவிடு மொண்டி முடமா இருந்துட்டாலும் இதே ஒரு பொசுனா கல்லானாலும் நம்மளுடைய கணவனா மதிக்கணும், புல்லானாலும் நம்மளுடைய புருஷனா மதிக்கணும். குருடு செவிடு மொண்டி முடம் கேனம் பைத்தியம் சப்பனி எடுத்துட்டாலும் நம்மளுக்கென்று ஒரு கணவர் வாகைப்பட்டா நம்ம கணவனை கண்கண்ட தெய்வமா மதிக்கணும். அப்படி நம்ம மாறிட்டாரு. மதிக்கிறாங்க எல்லாம் தூக்கி போட்டு பேசிக்கிறாங்க. அது உங்க வீட்டுல என்ன மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? சொல்கிறேன். என்னுடைய மனவாளன் யார் தெரியுமா? நாகராசன். ஓ, நாகராஜன். ஆமா சரி. என்னுடைய கணவர் நாகராசன். ஆமா, நாகராஜனுக்கும் ஏதோ உங்களுக்கும் ஏதோ புழு பூச்சி உண்டாச்சா? புழு பூச்சி கத்திரிக்காய் இல்லப்பா, இவங்க வயிற்றுல ஏதோ புழு பூச்சி உண்டாச்சான்னு. நாகராசனுக்கும் இந்த கவரி அம்மாவுக்கும் ஏதோ குழந்தை திருமணம் ஆகிவிட்டதுன்னு சொல்லுகிறேயே. ஆமா, ஏதாவது ஏதோ குழந்தை ஏதோ அப்படி கேக்குறேன். அம்மா, இந்த பாலாபுல அங்கத்துல அழுவு கட்டியா? அப்படி இருந்தாலும் இந்த அங்கத்துல ஒரு சார் அங்கத்துல வந்தது எப்படி தெரியுமா? எப்படிமா? அழகான
எப்படி உளிவி உளவின்னு சொல்வார்கள். ஆ அப்ப இருந்துட்டாலும் ஆ கேளத்தை முன்னிட்டு என்னுடைய கணவர் அழைத்திருக்கிறார். நேரடியாக போகலாம். மந்திரியாரே, ஐயா மகாராஜா போன காரியம் என்ன ஆச்சு? வெற்றிகரமா முடிஞ்சது. எப்படி வெற்றிகரமா முடிஞ்சது? நான் மகாராணிக்கு போறேன்னா சரி, அவங்க படுத்து இருந்தாங்களா அப்படியே பக்கத்துல போய் அப்படியே ஒரே எழுப்பு ஒரே எழுப்பா. ஆமாங்க போன காரியம் என்ன ஆச்சுன்னா இல்லைங்க மாட்டேன் துணிக்குள்ள ஒரே எழுப்பு எழுப்பு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓ ஆமா என் மனைவி அரசு. எப்படிப்பட்டவ தெரியுமா? எப்படிப்பட்டவ